இப்படி படகோட்டியில ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு சரித்திரம் படைக்கிற பாட்டாக அமைந்த பிறகு கவிஞர் வாலி அந்த 8வது பாட்டு அழகு ஒரு ராகம் அதை தன் காய்ச்சல் காரணம் காட்டி நான் எழுத மாட்டேன் வேற யாராவது எழுதி வாங்கிக்கோங்கன்னு சொன்னா யூனிட்டுக்காரங்க விடுவாங்களா? எந்த அளவிற்கு வாலி மீது அந்த டைரக்டர் டி பிரகாஷ் ராவ், அந்த படத்திற்கு வசனகர்த்தா யாரு, வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு வசனம் எழுதிய சக்தி டி கே கிருஷ்ணசாமி, படவோட்டி படத்திற்கு காமெடிக்கு வசனம் எழுதியவர் யாரு, திரை வசனத்திலகம் ஏ.எல். ராகவன், மெல்லிசை மாமன்னர்கள் எம்.எஸ்.வி. டி.கே.ஆர், கதாநாயகன் எம்.ஜி.ஆர், இவங்க எல்லாம் இன்னும் ஒரு பாட்டை வாலி எழுதாம வேற ஒருத்தர் எழுத விட்டுருவாங்களா? அப்படி வேற ஒருத்தர் எழுதுனா இந்த கம்ப்ளீஷன் கிடைக்குமா? அப்படியெல்லாம் பல சரித்திரங்கள் ஒவ்வொரு படத்துக்குள்ளும் ஒவ்வொரு பாடலுக்குள்ளும் உள்ளே உறைந்திருக்கிறது என்பதை உணர, இப்ப படவோட்டி படத்துல அந்த அழகு ஒரு ராகம், ஆசை ஒரு தாளம், அந்த பாடலை பார்க்கணும்னு ஆசையா இருக்குல்ல?